ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேவரட்டான முருங்கைக்கீரை சூப் ரெசிபி தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த கீரை சூப் ரெசிபியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு மண் சட்டியில் கீரையை வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை கொதிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஒரு 2 தக்காளி பழத்தையும் வந்து அதிலே கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளியும் வந்து வேக விட்டுருங்க. கீரை வந்து நீங்கள் குக்கரில் விசில் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு சத்து ஃபுல்லாக போயிடும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையும் தக்காளியும் ஒரு ஜாரில் போட்டுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டேன். கீரையை நல்லா அடித்து அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மண் சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஸோ ஃபைனலாக வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரும்போது ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெப்பரும் வந்து சேர்த்துட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா கீரையோட பெனிஃபிட்ஸ் அப்படியே நம்ம உடம்புல போய் சேரும். இதில் அயன், கால்சியம், வைட்டமின்ஸ், போனுக்கு நல்லது, ஐக்கு நல்லதுன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.